friends, welcome to 3 days 3 topics. சென்னையில் இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சென்னை மக்கள் எல்லோருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் நானும் சென்னை தான் சிஸ்டர், நாங்கள் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சீக்கிரமாக வந்து நார்மல் லைஃபுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம 3 days 3 topics ஃபேமிலி சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாத்திரம் விளக்கத்துக்கு ஸ்க்ரப்பர் வாங்கினேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவுல் மாதிரி அழகாக இருந்துச்சு. இப்படி திருப்பி பார்த்தேன், டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு, இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதோட பேக் சைடில் திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து க்ளூ கன் இல்லைனா டபுள் சைட் டேப் வந்து நல்லா சுற்றி ஃபுல்லாக ஒட்டிட்டு செவுத்தில் ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டிங்க அப்படின்னா நைஃப் ஸ்டாண்ட் அப்படி இல்லைனா பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தான் மூளை கொஞ்சம் அதீதமாக வேலை செய்யும்ல, இதை வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக மாற்றணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணி இந்த பாக்ஸை ஒட்டிட்டு அதை சுற்றி ஒரு நத்த பையனை வந்து அழகாக க்யூட்டாக வந்து வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். நமக்கு எப்போதுமே ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கிற அந்த குட்டி குட்டி பசங்களெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை அழகாக அப்படி கலர் பண்ணி பியூட்டி பார்லர் போன மாதிரி பளிச்சுன்னு கொண்டு வந்துட்டேன். அது வந்து முட்டை கண்ணை வச்சுக்கிறது சூப்பராக இருந்தது. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கத்தியை ஹீட் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய நைஃப் ஸ்டாண்டு கிடக்கா, அதனால் இது எங்கே வைக்கிறதுனே தெரியல. அதனால் இது வந்து பென் ஸ்டாண்டாக மாற்றி யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த மாதிரி அழகாக குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா சூரியன் உதயமாகிற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. இதை கொஞ்சம் பெரிய இதாக போட்டிங்க அப்படின்னா நைஃப் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த மயில் நைஃப் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அதை நான் வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் வரைகிறதுக்கு வீட்டில் இடமே இல்லை. சப்போஸ் வரைய முடியாது அப்படின்னா கார்ட்போர்டில் இதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 2. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய ஹேண்ட்பேக்கு. இது வந்து உள்ளெல்லாம் வந்து பூசணம் பிடிச்சி போய் அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இந்த ஹேண்ட்பேக்கை தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால் அந்த கம்பியோட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்து கட் பண்ணிட்டேன். சப்போஸ் கம்பி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி கம்பியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கம்பி இல்லை அப்படின்னா இந்த இடத்தோட வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசர் வச்சு ஒரு 5 ஹோல் வந்து வரிசையாக அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 5, 6 உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததான் மத்தாப்பு கம்பி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எஸ் ஹூக் வந்து செஞ்சு வச்சுருக்கேன்னு. சேம் அந்த எஸ் ஹூக் எடுத்து அந்த மாதிரி மாட்டிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி கம்பி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டல் பேங்கில் வந்து எஸ் மாதிரி வளைச்சிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கலாம். 5, 6, 7 உங்கள் ஹேண்ட்பேக்கோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 எஸ் ஹூக் வந்து மாட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மாட்டி எடுத்தாச்சு. அடுத்து துணி காய போடுறோம்ல கிளிப்பை, அதை வந்து மாட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் வச்சு அழகாக அந்த மாதிரி டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டைட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி காய போடுற கிளிப் இருக்குல்ல, அதை இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று மாட்டிக்கலாம். நடுவில் தொங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடுவில் கூட நீங்கள் ஒரு கிளிப் வந்து குத்திக்கலாம். இப்போ கிச்சனோட ஜன்னலில் இந்த மாதிரி 2 பக்கமும் கிளிப் போட்டுட்டீங்க. இல்லை தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சென்டரில் போட்டுக்கோங்க. நான் அந்த கம்பியோட சேர்த்து ஜன்னல் கம்பியிலே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கங்காரு பையனை தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அது எப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்ட்டு. என்னை பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய சைஸ் கங்காரு. இது வந்து என் கை அளவுக்கு தான், அதாவது அந்த உள்ளங்கை அளவுக்கு தான் அந்த கங்காருவே வரைஞ்சிருக்கேன். ஃபுல்லாக வரைஞ்சி வீட்டை ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். எந்த இடத்துல இனிமேல் ஒட்டுறது வெட்டுறதுனே எனக்கு தெரியலை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, அதனால கிச்சனில் ஒரு இடமா தேடி பிடிச்சி வாங்கி அந்த இடத்துல தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு தயிர் கப் வந்து எடுத்திருக்கேன். தயிர் கப் எடுத்துகிட்டு கரெக்டாக ஹாஃபாக வந்து கட் பண்ணாமல் ஒரு 3/4 அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து தயிருக்கு ப்ரியூஸ் ஐடியா கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவும் ஒரு சிஸ்டர் வந்து என்னை திட்டிட்டீங்க, உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன், நானும் ஒரு கமெண்ட்லையும் கேட்குறேன், பட் நீங்கள் போடவே மாட்டீங்கன்னு. எனக்கும் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் வந்து சுத்தமாக டைமே கிடையாது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டு 7 நாள் ஆகுது. ஏன்னா ஒரு பர்சனல் ரீசனால் என்னால் வீடியோஸ் போட முடியலை. அதனால் திட்டாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டை நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே, அதனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ அந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அடி போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கங்காருவோட வயிற்றில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த 3 சைடும் வந்துட்டு இப்போ வந்து க்ளூகன் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ நம்ம கங்காரு பையனோட வயிற்றில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ க்யூட்டான கங்காரு ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் லைட்டர் இல்லை கிச்சனில் வச்சுருக்கிறதுனால லைட்டர் வந்து சொல்கிறேன். இதே வேறு எங்கேயாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா வேறு என்ன வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்ட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல் பார்க் இங்க் இருக்குல்ல, இந்த செல் பார்க் இங்க் வச்சு வாங்குறதுலாம் பெரிய விஷயமா இருந்தது. எல்லாருமே பிரில் இங்க் தான் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் பிரில் இங்க், செல் பார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மணி பிளான்ட்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கங்காரு பிளான்ட்டர் வந்து ரெடி ஆகிடும். நம்ம பையன் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. இப்போ அதில் லைட்டரும் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ க்யூட் அண்ட் சிம்பிளான ஆர்கனைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி செவரு வாடகை வீட்டில் இருக்கேன், என்னால் பெயிண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே அந்த கங்காரு வந்து கார்ட்போர்டில் வரைஞ்சிட்டு இப்போ இதை ஒட்டிட்டு கூட நீங்கள் செய்யலாம். டிப் நம்பர் 4, காந்தி சொல்லியிருக்காருல, ஒரு கண்ணத்தை காமிச்சா மறு கண்ணத்தை காமின்னு. அதே மாதிரி ஒரு கைப்பிடியை கட் பண்ணி எடுத்துட்டோம், இன்னொரு கைப்பிடி எதுக்கு தேவையில்லாமல் இருக்குன்ட்டு அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒன்று வந்து கம்பி வச்சு கட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து பாதி போதும் அப்படின்றதுக்காக பாதியோட கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதுவும் ஒரு பாத்திர ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் இருக்க மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க, சைஸ் வாரியாக எடுத்துக்கோங்க. ஒரு அப்பா பேங்கிள், ஒரு அம்மா பேங்கிள், ஒரு குழந்தை பேங்கிள், அது மாதிரி வரிசையாக வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்பா பேங்கிள் வந்து எடுத்துக்குவோம், அதாவது பெருசு சின்னதுக்காக அந்த இது வந்து சொல்கிறேன். இப்போது இந்த பேங்கில் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு மேலே ஒரு ஹோல் கீழே ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. கோன் ஊசி, சாக்கு தக்கிற ஊசிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் தச்சு கூட எடுத்துக்கலாம், நான் வந்து இன்றைக்கி கம்பி போட்டு தான் கட்ட போகிறேன். இது மாதிரி வளையலில் மேலே ஒரு ஹோல் கீழே ஒரு ஹோல் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கம்பி வந்து எடுத்துக்கோங்க. மத்தாப்பு கம்பி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பியை வந்துட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வளைச்சி விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு என்ன பாரு ஒன்றை பாருன்ற மாதிரி கம்பியை வந்து நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போன்னு திருப்பி விட்டுறணும். திருப்பிட்டு ரூட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் வந்து கட்டிங் பிளேயரை வச்சு மண்டையில் சதக்குன்னு ஒரு அழுத்தணும் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. அதே மாதிரி நீங்களும் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடுச்சா, இப்போது அடுத்ததாக வந்துட்டு அம்மா பேங்கிள் வந்து வச்சுக்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து சைஸ் வாரியாக தான் கண்டிப்பாக வச்சுருப்போம். பெருசு, அதுக்கப்புறம் விருந்தாளிங்க வந்தால் கொடுக்கறதுக்கான குட்டி காஃபி டம்ளர் வந்து வச்சுருப்போம். அது மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் ஹாய் சொல்லியிருந்தீங்க. நிறைய நேம் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன், பட் எனக்கு வீடியோ அவசரத்தில் போடுறதுனால என்னால் ஹாய் சொல்ல முடியல. ஹாய் சொன்ன எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட 3 days 3 topics ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹாயை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 2வது பேங்கிலும் இதே மாதிரியே வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வளைச்சி விட்டுட்டு நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரிஃபாகவும் இருக்கும், அதே டைமில் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இப்போ வந்து 2வது பேங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி 3 இல்லை 4 உங்களுக்கு எத்தனை ரோ வந்து பேங்கிள் தேவைப்படுதோ நீங்கள் வந்துட்டு அத்தனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆயா காலத்தில் இருந்த பேங்கிள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி 4 பேங்கிள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மேலே கீழே அந்த மாதிரி கேப் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஒரு கையளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நிமித்தி விட்டுக்கலாம், யூஸ் பண்ணாதப்ப படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடலாம். இப்போது நான் வந்து பாருங்கள் பேங்கில் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டம்ளர் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஜன்னல் கம்பி இருந்துச்சுன்னா போதும், உங்களோட டம்ளர் எல்லாத்தையும் அழகாக வரிசையாக வந்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டம்ளர் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து 3 இதுக்கு தான் டம்ளர் இருக்குது, 4வது ரோவில் உங்களுக்கு டம்ளர் வைக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டம்ளரை வந்து வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளையல் வந்து நீட்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீ வந்து கொஞ்ச நேரம் தூங்கு, நான் உன்னை அப்புறமா தட்டி எழுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படி வந்து தூங்க வச்சிடணும். டம்ளர் வந்துருச்சுன்னா அப்படி நிமித்திக்க வேண்டியதான். ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டான ஆர்கனைசர் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. டிப் நம்பர் 5 நம்மளோட ஃபேவரட் குக்கிங் டிப் தான். இது வந்து வைரலான ஒரு ஹேக் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஒரு 10 ரூபா வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அதில் ப்ரூ, நெஸ்கஃபே என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் போட்டு பார்த்தா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு அப்படியே கவரோட கூட்டிட்டேன். அடுத்தது சக்கரை 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த விளம்பரம் ஓடுற வரைக்கும் இப்படி குலுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியான சாஃப்டான பட்டு போன்ற நம்மளோட கேப்பச்சினோ காஃபியோட அந்த க்ரீமி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் எப்படி இதை அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக இந்த டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊற்றணும் அப்படின்னா நல்லா க்ரீமியாக வரும் நமக்கு. இப்போ நல்லா சுட சுட பால் எடுத்து அதில் வந்து ஊற்றிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு காஃபி லவர் தான். அதுவும் கோல்டு காஃபி அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு குண்டான் கொடுத்தாலும் குடிச்சிடுவேன், அந்தளவுக்கு நான் கோல்டு காஃபி லவர். மேலேயும் அதே மாதிரி அந்த க்ரீமை வந்து கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த கேப்பச்சினோ காஃபி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப வைரலாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஒரே காஃபியாக கொடுக்காம இது மாதிரி க்ரீமியான காஃபியாக கொடுத்து பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு எனக்கு இப்போயே வந்து எச்சு ஊறுது. உங்களுக்கும் ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம காஃபி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுங்க. இந்த ரெய்னி டேக்கு நல்லா சுட சுட ஆவி பறக்க அந்த காஃபியோட இன்னைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.